நம்மோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் இணைப்பில் இருக்கிறீங்க. ஐயா வணக்கம். வணக்கம். அதிமுகவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த முக்கிய மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மை இடங்களை பெற்று செல்வி ஜெயலலிதா அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்று செயல்பட்ட நிலையில் அவரது மரணத்திற்கு பிறகு அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி திரு OPS அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தவர் முதலமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு சூழலில் இன்றைய தினம் கூடிய அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி திருமதி சசிகலா அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு இன்றைக்கு பல்வேறு கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது. குறிப்பாக காவிரி நதிநீர், முல்லை பெரியாறு, பாலாறு, பவானி ஆறு போன்ற நதிநீர் பிரச்சனைகள், தமிழகத்தில் வரலாறு காணாத வறட்சி, விவசாயிகளுடைய மரணம், மத்திய மாநில அரசுடைய உறவு, கடுமையான நிதி நெருக்கடி, இத்தகைய சூழலில் அவர் எவ்வாறு செயல்பட போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் 6 மாத காலத்திற்குள்ளாக சட்டப்பேரவை தேர்தலிலே நின்று அவர் வெற்றி பெற்று வர வேண்டும். அப்பொழுதுதான் அது பற்றி என்னவென்று தெரிய வரும். தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஜெயலலிதா வீட்டில் இருப்பவர்கள் முதலமைச்சராக மக்கள் வாக்களிக்கவில்லை என்பது போல சற்று கடுமை துணிக்க பேசியிருக்கிறாரே, அது குறித்த உங்கள் பார்வை என்ன? அது அவருடைய கட்சியினரிலிருந்து அவருடைய கருத்தை அவர் சொல்லுகிறார். அந்த கருத்துக்கு நான் மறுப்பு தெரிவிக்க விரும்பவில்லை. அதே நேரத்தில் ஒரு கட்சி என்கிற முறையில் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூடி தங்களுக்கான தலைவர் யார் என்பது தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது சரியா தவறா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு கட்சியிலும் தலைமை ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகும் பொழுது பிற கட்சியினர் தங்களுக்கு எதிர்கால உறவு அந்த கட்சியோடு எப்படி அமையும் என்பதாக ஒரு கணக்கு போடுவார்களே, உங்கள் கணக்கு என்னவாக இருக்கிறது? எங்கள் கணக்கை பொறுத்த மட்டும் அப்படி போடுவதில்லை. ஒரு தலைவரை வைத்து கணக்கு போடவில்லை. என்ன மாதிரியான கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய உறவு நிலைகள் எப்பொழுதுமே இடதுசாரிகளுடைய உறவு என்பதும் அல்லது உறவற்ற நிலை என்பதும் கொள்கை சார்ந்த ஒன்றை தவிர நபர் சார்ந்த ஒன்று அல்ல. இப்பற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா.